ஃபர்ஸ்ட் பூட்ஸ்ட்ராப்னா என்ன, அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் tutorjoes.inல பாருங்கள், நான் இதுக்கான கண்டென்ட் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பாப்புலரான HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மொபைல் ரெஸ்பான்சிவாக டிசைன் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி நேவிகேஷன் பார் கிரியேட் பண்ணணும், ட்ராப் டவுன் மெனுஸ் வரணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப்பில் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த கிளாஸ் நேம்ஸை மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சைட் வந்து ஈஸியாக உங்களுக்கு டிசைன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூட்ஸ்ட்ராப்பை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸும் நீங்கள் பண்ணிக்க முடியும். அது நிறைய டிஃப்ரெண்ட் யூட்டிலிட்டிஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம போக போக நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி 100% ஃப்ரீ. எல்லாருமே உங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் தென் ஹைலி கஸ்டமைசபிள். பூட்ஸ்ட்ராப்பில் இப்படி தான் நீங்கள் போடணும்னு ரூல் கிடையாது. அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரொம்ப சூப்பரான ரெஸ்பான்சிவ் கிரிட் சிஸ்டம் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் மொபைலில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் எனக்கு இந்த மாதிரி மாறணும், அண்ட் தென் இந்த ஃபாண்ட் சைஸில் எனக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா பூட்ஸ்ட்ராப்பை ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி பாருங்க, இதில் வந்து பில்ட்இன் காம்பனன்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி சர்ச் பட்டனு, அண்ட் தென் ட்ராப் டவுனு, நேவிகேஷன் பாரு, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேபிள்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் ஈஸியாக நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த 2 டெவலப்பர்ஸ், ஒருத்தர் மார்க் ஓட்டோ அண்ட் இன்னொருத்தர் வந்து ஜாக்கப் ட்ரான்டன் அப்படின்ற இவங்க 2 பேர் தான் முதல்ல ட்விட்டர் ப்ளூ பிரிண்ட் அப்படின்ற நேமில் வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பை ரிலீஸ் பண்ணாங்க. லேட்டர் என்ன ஆச்சுன்னா அதுக்கு பூட்ஸ்ட்ராப் அப்படின்ற பேர் வந்து இதுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இதில் வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணும்போது மொபைல் ரெஸ்பான்சிவ்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து மொபைலில் ரெஸ்பான்சிவ் வரதுக்கு முன்னால் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வெப்சைட் டிசைன் பண்ணும்போது மொபைலுக்கு ஒரு டிசைனு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேபுக்கு ஒரு டிசைன், கம்ப்யூட்டருக்கு நம்ம லேப்டாப் பிசிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த மீடியா குரீஸில் வந்தப்போ இவங்களோட மெயின் டார்கெட்டே என்னென்னா மொபைல் ஃபர்ஸ்ட் அப்படின்ற டார்கெட்டில் இவங்க ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. 2014 தான் கிட்ஹப்பில் வந்து நம்பர் 1 ப்ராஜெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த மொபைல் ரெஸ்பான்சிவ் வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் இந்த HTML CSS பூட்ஸ்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் ரொம்ப சூப்பரான ரோலில் இருக்குது. ஓகேங்களா? இதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூட்ஸ்ட்ராப் 2 வெர்ஷன் வந்து ஆகஸ்ட் 19, 2013 ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் தென் பூட்ஸ்ட்ராப் 3 வந்து 31 ஜனவரி 2012 ரிலீஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பழைய வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூட்ஸ்ட்ராப் 3 தான் இருக்குது. ஆக்சுவலி என்னோட வெப்சைட் இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட கரண்ட் வெப்சைட்டும் பார்த்தா பூட்ஸ்ட்ராப் 3 தான் நான் பண்ணியிருக்கேன். இன் ஃபியூச்சரில் இதை நான் மாற்றிடுவேன். இப்போதைக்கு பூட்ஸ்ட்ராப் 3 இருக்குது. அண்ட் தென் பூட்ஸ்ட்ராப் 4 வந்துச்சு. இப்போ பூட்ஸ்ட்ராப் 5 வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. May 5, 2021 இந்த பூட்ஸ்ட்ராப் 5 வந்துச்சு. அதில் இப்போ 5.2x வெர்ஷன் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது ரொம்ப அட்டகாசமான டிசைன். நான் இந்த வெர்ஷன்ஸில் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் 5 தான். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்டான கிளாஸஸ் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமாக இதில் என்ன புதுசாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா jQuery ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம வெண்ணிலா ஜாவா ஸ்கிரிப்டுக்கு பூட்ஸ்ட்ராப் 5 வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து என்னென்னா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் jQueryயில் போட்டிருந்த எல்லா கோடையும் பியூர் ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் போட போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் இந்த இடத்துல ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு இந்த நேவிகேஷன் ட்ராப் டவுனில் வரணும், அதே கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகணும். இதெல்லாம் வந்து jQueryன்னு நம்ம எழுதியிருப்போம். ஆனால் இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணலாம். அப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், ஜாவா ஸ்கிரிப்ட் அப்போ டோட்டலாக பண்ணிட்டோம் அப்படின்னா jQuery ஒர்க் ஆகாதான்னு கேட்கலாம். ஆனால் jQueryயும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் jQuery யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்கள் கோட் நீங்கள் ரெடி பண்ணலாம். இல்லை நான் பியூர் ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பியூர் ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய ஃபாண்ட் சைஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 10 and 11 இவங்க சப்போர்ட்டாக ட்ராப் பண்ணிட்டாங்க.
இனிமேட்டு யாருமே இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரீசன் என்னன்னா மைக்ரோசாஃப்ட்லேயே குரோமியம் ப்ரௌசர் எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து அந்த சப்போர்ட்டை நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி கிட்டர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இதில் வந்திருக்கு. இது என்னங்கிறது உங்களுக்கு போக போக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் Bootstrap 5ல வந்து பாருங்க, இப்போ நான் Bootstrap 5 நான் கூகுளில் சர்ச் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி வரும். அதில் பாருங்க அவங்களோட ஐகான் லைப்ரரி வேற லெவலில் எஸ்விஜி ஐகான்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. Bootstrap 3ல நீங்க வந்து பார்த்துருப்பீங்க கிளிப்பிகான்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. Bootstrap 4ல ஃபாண்டாசம் யூஸ் பண்ணாங்க. இப்போ இவங்களோட ஓன் லைப்ரரி 5ல வந்து பாருங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா அழகா இந்த லைப்ரரி நீங்க யூஸ் பண்ணலாம். எஸ்விஜியாவும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், சிஎஸ்எஸ்லயும் நீங்க யூஸ் பண்ணலாம், ஜாவாஸ்கிரிப்ட் கோட்லயும் யூஸ் பண்ணலாம், யூனிகோடாவும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐகான் லைப்ரரி ஒன்று. அதே மாதிரி நிறைய புது புது கிளாஸஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ நீங்க வந்து இந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த Bootstrap 5.2x வெர்ஷன் நீங்க படிக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா பியூர் HTML CSS கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாம நீங்க Bootstrap பண்ணாதீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக HTML CSS ஃபுல்லா தரவா நீங்க படிச்சுக்கோங்க. உங்களுக்கு சிஸ்டம் வந்து பிசியோ லினக்ஸ் OS விண்டோஸ் பிசியோ லினக்ஸோ இல்லை மேக் சிஸ்டம் எது இருந்தாலும் ஒர்க் ஆகும். இன்கேஸ் என்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லைன்னா நீங்க மொபைலில் கூட நீங்க ஏதாவது எடிட்டர் யூஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கம்பல்சரி ஏதாவது ஒரு ப்ரௌசர் இருக்கணும். குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், ஓப்பரா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிள். ஓகேங்களா? நீங்கள் டைப் பண்ணுற ஒவ்வொரு கோடும் நீங்கள் நோட் பேடில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ரெஷராக படிக்கிறீங்கன்னா நோட் பேட் ++ல நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அதில் ஒவ்வொரு கோடும் நீங்கள் தான் டைப் பண்ணணும். அப்போ அந்த கிளாஸ் நேம்ஸில் ஈஸியாக உங்களுக்கு பை ஹார்ட் ஆகிடும். இதே வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என்ன ரீசன்னா இப்போ வர எல்லா டெக்னாலஜிஸும் விஷுவல் ஸ்டுடியோ கோடு தான் பண்ணுறாங்க. இது ஓப்பன் சோர்ஸ் மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட். தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பிராக்கெட்ஸ், சப்லைன் டெக்ஸ்ட், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் எடிட்டர்ஸ் இருக்கு. நான் இந்த வீடியோ சீரிஸ்ல கம்ப்ளீட்டா விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல தான் நான் வந்து ஒர்க் பண்ண போறேன். சாரி, விஷுவல் கோட் எடிட்டர்ல நான் வந்து ஒர்க் பண்ண போறேன். ஆக்சுவலி இது விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு வரும். இங்க நான் தப்பா போட்டிருக்கேன். நான் வேணா இதை சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஹிஸ்டரி ஆஃப் Bootstrap. இன்னும் அடுத்தடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய புது புது விஷயங்கள் நம்ம Bootstrap எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, அண்ட் தென் எப்படி நம்ம வெப்சைட்டில் நம்ம அதை யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் என்ன, அதில் இருக்க யூட்டிலிட்டிஸ் என்ன, அதில் இருக்க கிரிட் சிஸ்டம்ஸ் என்ன, அப்படியே ஒன் பை ஒன்னாக எல்லாமே நம்ம போக போக பார்க்கலாம்.